பூங்குயிலும் பாடுது பொன்மையிலும் ஆடுது பூங்குயிலும் பாடுது பொன்மையிலும் ஆடுது வரப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வயலுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு நெல்லும் மண்ணி ஜத்தி போடுது பூமி புது வசந்தத்தை பாடுது நெல்லு மணி ஜத்தி போடுது பூமி புது வசந்தத்தை பாடுது பூங்குயிலும் பாடுது பொன்மையிலும் ஆடுது கரிச காட்டு மண்ணு மேலே கலகலன்னு மழை பொழிஞ்சா பூமிக்கெல்லாம் அன்று முதல் வசந்தம் பொட்டு விட்ட மல்லியப்பூ இஷ்டப்பட்டு வாசம் விட்டா தோட்டத்துல அன்னைக்கு தான் வசந்தம் கன்னி பொண்ணு காத்திருந்து மாமனத்தாம் பார்த்திருந்து கைபிடிக்கும் கல்யாண நாள் வசந்தம் இனி பொன் வசந்தம் பூ வசந்தம் இது முதல் வசந்தம் பூங்குயிலும் பாடுது பொன்மையிலும் ஆடுது ஊரில் உள்ள ஆளுங்கள்லாம் ஒத்துமையா வாழ்ந்திருந்தா நாட்டுக்கு அது நல்லதொரு வசந்தம் கங்கையில வந்த தண்ணி காட்டு வழி ஓடி வந்து காவிரியில் கூடுச்சுன்னா வசந்தம் மண் பார்த்து வித வரைச்சு கண் முழிச்சு பாடுபட்ட ஏழைக்கெல்லாம் அறுவட நாள் வசந்தம் இனி பொன் வசந்தம் பூ வசந்தம் இது முதல் வசந்தம் அப்படிங்களா எல்லாம் அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பாருங்க பாக்கல உனக்கு மட்டும் சிரிப்பு கூட்டத்துல காட்டி கொடுத்து வையா பாத்தீங்களா பாத்தீங்களா எல்லாம் வழக்கத்தை மறந்துட்டு போறீங்க இதான் நம்ம குடிக்காத வைக்க மாட்டேன் சிங்காரி இந்த வருஷம் நீதான் அடி தூள் பண்ணு ஏன் செலுத்துக்கிற அது அப்படித்தாங்க சொல்லாமல்ல ஏன் முதலாளி ஆம்பளை குதிரைக்கு சிங்காரின்னு பொம்பளை பேர் வச்சிருக்கீங்களே அப்பதானே நீ நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுவ ஏறி உட்கார்ந்து ஓட்டுறவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் எங்க நீ சைஸா மேல வர அப்படி போய் ஓரமா உட்கார்ற 1000 ரூபாய் செலவு பண்ணி மேடை போட்டுக்கிறேன் இவன் வர முதலாளி நீங்க செருப்பு ஆட்டினத கவுண்டர் கண்டுகிட்டாரு. நீ எப்படிடா பார்த்த? அவரு ஷூ ஆட்டினத நான் பார்த்தனே. அமைதியா நான் சொல்றதை கேளுங்க. இவங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக அப்பாவி மக்களான உங்களை குதிரைக்கு பலி கொடுக்கறாங்களே, இந்த கொடூரமான விளையாட்டுலாம் இவங்களுக்கு தேவைதானா? ஏழைங்க சாவலதான் உங்க சந்தோஷமான இது அநியாயம். அவங்க பணமாக்குறதா உங்க பொழுதுபோக்குனா இது அக்கிரமம். உடனடியா அந்த விளையாட்டை நிறுத்தி ஆகணும்.
ஊர் மானத்தை காப்பாத்தணும்னா உசுர பத்தி கவலைப்படக்கூடாதுடா. நீ பரிசல் ஓட்டுற பைய, உனக்கு பாரம்பரியத்தை பத்தி என்னடா தெரியும்? எனக்கா தெரியாது? நீ ஆம்பளை தானே, அவ்வளவு உயரத்துல போய் உட்கார்ந்திருக்கியே, இறங்கி வந்து குதிரை அடக்கிறது. ஏய், அதிக பிரசங்கித்தனமா பேசுன சண்டியெல்லாம் விட்டு உன்னை சாகடிச்சிருவேன். மரியாதையா வெளில போடா. போறேன். மிஸ்டர் குங்கும போட்டு கவுண்டரே, உனக்கு இவனுக்கு இருக்க சொந்த தகராறுல ஊரை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் ஜனங்க முன்னாடி இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். யோ, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? வாயா. குதிரை அடக்க வந்தியா இல்ல குட்டிக்காரன் போட வந்தியா? வேண்டாம் இப்படி எல்லாம் பண்றீங்க. மாலை காசுப்பட்டு வண்டியாக்கு. ஏன் முதலாளி, நம்ம குதிரை தான் ஜெயிச்சிருச்சா? குஷியா இல்லாம ஏன் குழப்பமா இருக்கீங்க? ஆனா என்ற கவலை அது இல்லப்பா. வேங்கண்ணி குட்டிங்களா, நம்மளோட குதிரையை இன்னைக்கு நேத்திக்கே ஜெயிக்குது, பொழுது அன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது ஒருத்தன் ஜிப்பா போட்டுக்கிட்டு வந்துட்டு என்னமோ ஏழை பணக்காரன் மேடு பழம் நல்லா டயலாக் விட்டு இருந்தான்ல. வேண்டாம், யாரு அது? அவன் நம்ம ஊர் இல்ல முதலாளி, உங்க முன்னாள் நண்பனும் இந்நாள் எதிரியுமான வேட்டக்கார கவுண்டன் இருக்கானே, அவன் ஊரு. அவனா? அவர்னு சொல்ற? நீங்க வேலை பாருங்க. இல்லைங்க முதலாளி, உங்களுக்கு பகையாளி ஆச்சே, நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் அவன் இவனும் மரியாதை குறைவா சொன்னேன். ஆடா வேண்ட பகையாளியா இருக்கலாம்டா. இருந்தாலும் ஒரு ஏழை பணக்காரனை போய் அவன் நெஞ்சுக்கு பக்குன்னு இருக்கும்ல. நானும் பணக்காரன் தானே. ஆனா அதே சமயத்துல அந்த வேட்டைக்காரக்கு அவனுக்கு வெறி பிடிச்சு போய் ரோட அலையோனு, ஒட்டு பொடிச்செல்லாம் அவனை கல்லால அடிக்கோனு, ரோட்ல போற சுருநாயெல்லாம் அவனை பார்த்து கேவலமா குலைக்கோனு. இது குட்டி நாய், சுருநாய் மாதிரி குறை வேண்டாம், உனக்கு வராது, விட்டுரு. கட்டிக்கு துணிமணியும் கூட இல்லாம, குடிக்கிறதுக்கு கஞ்சி தண்ணியும் கூட இல்லாம அவன் நாயா பேயா அலையோனு. நான் யார சொல்றேன்னு தெரியுது? அவரதான். ஏண்டா என்ற கூடவே இருந்துட்டு என்னை கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போனவன அவர்னு மரியாதையா சொல்றியா? செத்த முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க ஏழை வந்து பணக்காரன அவன் பேசக்கூடாதுன்னு. கூலி கொடுக்கறவனுக்கு 1000 புத்தி மாறடா, வாங்குறவனுக்கு ஒரே புத்தி தான் இருக்கணும், தெரியுதா? குழப்பமா இருக்கு முதலாளி, பேசாம நான் பழைய தொழிலுக்கே போயிடுறேன். உன்னால பழைய தொழில மறக்க முடியல, நம்மனால பழைய கதையை மறக்க முடியல. முன்சிப் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டான்ல. படுத்தா மனுஷனுக்கு தூக்கமா வருது, பௌர்ணமி வந்தா பக்கு பக்குங்குது. முதலாளி, குங்குமப்பட்ட கவுண்டருடைய குதிரையை அடக்கலாம்னு பாத்தீங்க, ஆனா அவன் உங்களையே குப்புற போட்டு ஒரே காமிக்கிட்டான். ஆமா, பந்தய மைதானத்துல ஒரு மஞ்ச தாவணி இருந்துச்சு, அது யாரா? அதுவா, நம்ம ஊர்ல சண்டியா இருக்கானே, அவனுடைய குழந்தையா, தலை தலைன்னு தக்காளி மாதிரி இல்ல? அவங்க குழந்தையாவா?